அனைவருக்கும் வணக்கம். அடிப்படை கடமைகள் வரைக்கும் போன கிளாஸில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தை பார்க்கலாம். 52லிருந்து 151 வரைக்கும் விதி மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுது. குடியரசுத் தலைவர் 52லிருந்து 62 வரைக்கும் ஆர்டிக்கல் அவரை பற்றி பேசுது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம குடியரசுத் தலைவரை பார்த்துடலாம். விதி 52 நாட்டின் தலைவர். ஓகேவா, நம்ம நாட்டோட தலைவர் யார்? குடியரசுத் தலைவர் தான். அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர், அது பிரதமரை குறிக்கும். ஓகேவா, நாட்டின் தலைவர்னால் குடியரசுத் தலைவர். விதி 53 நிர்வாகத்தின் தலைவர், மூத்த குடிமகன், இராணுவ அதிகாரம், முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னு கேட்டால் நம்ம குடியரசுத் தலைவர் தான். நிர்வாக ரீதியாக யார் சார் தலைவர்னா குடியரசுத் தலைவர் தான் தலைவர். ஓகேவா, இந்தியாவின் முதல் குடிமகன், மூத்த குடிமகன் யாருனாலும் நம்ம குடியரசுத் தலைவர் தான். இதை சொல்கிறது 53. 53ல் 2 தான் இராணுவ அதிகாரம், முப்படைகளுக்கும் அவர் தான் தளபதி. சரியா? 52 நான் சொல்லுது நாட்டின் தலைவர் குடியரசுத் தலைவர்னு சொல்லுது. 53 நிர்வாகத்தின் தலைவர், மூத்த குடிமகன், இராணுவ அதிகாரம், முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் அவரே தான் இருப்பார்ன்றது 53. விதி 54 தேர்தல். மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறார். குடியரசுத் தலைவருக்கு நம்ம எம்எல்ஏ எம்பி செலெக்ஷனில் நம்ம ஓட்டு போடுற மாதிரிலாம் கிடையாது. சரியா? மறைமுகமாக தான் தேர்தல் நடக்கும். நாமினேஷன்ஸ் 50 பேர் முன்மொழிதல், 50 பேர் வழிமொழிதலும் இருக்கணும். எம்எல்ஏஸ் எம்பிஎஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் இருக்கணும் அந்த முன்மொழிகிறவங்க வழிமொழிகிறவங்க எல்லாமே. ஓகேவா, 10 பேருன்னும் ஒரு கண்டென்ட் இருக்குது. சரியா? ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10 பேராக இருக்கலாம், நடைமுறைக்கு அது வருதான்றத கிளியரான பிக்சர் இல்லை. 15,000 டெபாசிட் பண்ணணும். 6ல் 1 பங்கு பெற்றால் பணம் திருப்பி தருவாங்க. ஓகேவா, சும்மா யார் வேணாலும் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தாங்க. சென்டரில் யார் பவரில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பி எம்எல்ஏ வாக்களிக்க இயலும். சரியா? குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் மட்டும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 12 நியமன உறுப்பினர்கள், அவங்க பண்ண முடியாது. மக்களவையில் 2 உறுப்பினர்கள் ஆங்கில இந்தியர்களை நியமிக்கலான்னு இருந்தது. ஆனால் இப்போ அது நீக்கிட்டாங்க 104வது சட்ட திருத்தத்தில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது இல்லையா, அதில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மட்டும் வாக்களிக்கலான்னு சொல்லுது. 1995க்கு பிறகு டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி வாக்களித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெல்லி பாண்டிச்சேரிக்கு இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை அவங்களுக்கு இல்லாமல் தான் இருந்தது. 69வது சட்டத்திட்டத்தில் தான் டெல்லியை தேசிய தலைநகராக அறிவிச்சது. 70வது சட்டத்திட்டம் 1992ல் டெல்லி பாண்டிச்சேரி வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. 92ல் அந்த சட்டம் வந்துச்சு. ஆனால் 95ல் தான் அவங்க வாக்களித்தாங்க. ஏன்னா இந்த சட்ட திருத்தம் அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் 95ல் தான் நடக்குது. 55 ஒற்றை மாற்று வாக்கு, சீட்டு முறை தான். ஓகேவா, இதில் மிஷின்லாம் கிடையாது, சீட்டு முறையில் தான் நடக்குது. முதல் விருப்பம், 2ஆம் விருப்பம், அந்த மாதிரி. ஒற்றை மாற்று வாக்குனா 4 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த ஒற்றை மாற்று வாக்குன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு 4 பேர் நிற்கிறாங்க, 50க்கும் மேலே ஒரு சதவீதம் பெற்றால் மட்டும்தான் அவங்க குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போது ஏங்கிறவர் இப்போ 4 பேருக்குமே ஓட்டு போடலாம். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் எம்பிஸ் 4 பேருக்குமே ஒரே ஒருத்தருக்கு போயெல்லாம் ஓட்டு போட முடியாது. இப்போ நான் போய் ஓட்டு போடுறேன்னா, இப்போ நான் ஒரு எம்எல்ஏ அல்ல எம்பியாக இருக்கேன், நான் போய் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போடுறேன். நான் போய் ஓட்டு போடும்போது ஒருத்தருக்கு மட்டும்லாம் ஓட்டு போட்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு நான் முதல்ல இவர் ஏ வர விரும்புகிறேன், அடுத்தது சி வர விரும்புகிறேன் அப்படின்னு போடலாம். முதல்ல இவர், அடுத்து இவர், இல்லை அடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு இவர் தாங்க வேணும்
அவர் வரலன்னா அடுத்த சாய்ஸ் எனக்கு இவருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு விஜய் பிடிக்கும், விஜய்க்கு அடுத்து யாரை பிடிக்கும், விஜய்க்கு அடுத்து அஜித்தை பிடிக்கும், அஜித்துக்கு அடுத்து அர்ஜுனை பிடிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஓட்டிங்கும் போட முடியும். ஓகேவா? இப்போ இதில் 30 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு 30 பேர் கொடுத்துருக்காங்க, இவருக்கு 20 பேர், இவருக்கு 15 பேர், இவருக்கு 10 பேர். சரியா? இப்போ யாருமே இதில் 50 தாண்டலை. சரியா? இப்போ 50 தாண்டலையா? லாஸ்ட்டில் யார் கம்மியாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது? 10. இவரை தூக்கிட்டு இவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்கல்ல, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஓகேவா? இதுலேருந்து தூக்கி போட்டால் இவருக்கு 5 ஆட் ஆகுது, இவருக்கு 5 ஆட் ஆகுது. ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் அப்படியே இருக்கார். ஓகேவா? இது 25 ஆகிடுது, இது 20 ஆகிடுது. ஓகேவா? இப்போ இருக்கிறதுலே கம்மி இது, இதை தூக்கி அடி. இப்போ இந்த 20 அடித்தா இவருக்கு ஒரு 15, இவருக்கு ஒரு 5, 45, 30. அடுத்து இவர் தான் கம்மி, இதையும் தூக்குனா இவர் மெஜாரிட்டி ஆயிடுறார். சரியா? இதுதான் ஒற்றை மாற்று வாக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க எம்எல்ஏ எம்பிஸ். ஓகேவா? 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தால் தான் ஒரு எம்பி தொகுதின்னு நம்ம படிச்சிருப்போம். சரியா? எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தால் ஒரு எம்பி தொகுதின்னு கேட்டால் 6 சட்டமன்றங்கள் சேர்ந்ததாக ஒரு எம்பி தொகுதி. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பீப்புள் 8 கோடி பேர் இருக்கும். எம்எல்ஏஸ் 234 பேர் இன்ட்டு 1/100. ஓகேவா? இப்படி போட்டால் அது அந்த கணக்குக்கு வரும். அதிக எம்எல்ஏஸ் ஓட்டு வச்சுருக்கிறது உத்தரப்பிரதேஷ். நம்ம எம்எல்ஏவோட ஓட்டு சொல்கிறது. ஓகேவா? இன்றைக்கி தமிழ்நாட்டு ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு வந்து 176. அந்த நம்பரை எவ்வளோ அந்த வேல்யூ, நம்பர் ஆஃப் வேல்யூ ஒருத்தரோட ஒரு எம்எல்ஏவோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை 234 சட்டமன்ற தொகுதி இன்ட்டு 1/100 போட்டால் அந்த எத்தனை ஓட்டு ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிடும். இப்போ தமிழ்நாட்டுக்கு 176. அதிகமாக ஓட்டு இருக்கிறது உத்தரப்பிரதேசம், ஏன்னா அதிகமாக மக்கள் தொகை அங்கே தான் இருக்குது. குறைவானது சிக்கிம். ஓகேவா? தமிழகம் 176 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? எம்பி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் த ஸ்டேட். எல்லா எம்எல்ஏவும் சேர்த்து. ஓகேவா? இந்தியா முழுக்க எத்தனை எம்எல்ஏஸ்? நமக்கு 234 தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 400 இருக்குது. அந்த மாதிரி மொத்தத்தையும் சேர்த்து வர எம்எல்ஏ சீட்டு. கீழே பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், எத்தனை பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்? 543. போட்டு அடித்தோம்னா ஒரு எம்பிக்கு 708 பாயிண்ட்ஸ். சரியா? குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன்னாடியே சொன்னால ஒற்றை மாற்று இருக்குது. 50% ஒன்று அதிகமாக பெற்றால் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ஓகேவா? இது எல்லாமே 55 தேர்தலில் வர்றது. 56 பதவி காலம். சரியா? குடியரசுத் தலைவர் 5 வருஷத்துக்கு இருப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் 5 வருஷம். மறைவு, பதவி நீக்கம் அல்லது பதவி விலகல் ஏதேனும் நிகழ்ந்தால் 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தியே ஆகணுன்றது 56 தான் சொல்லுது. சரியா? ஒரு நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் நிற்கலாம், தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்றது 57. சரியா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். ஓகேவா? அவர் 10 வருஷம் இருந்தார். திரும்பவும் அவர் நிறுத்த தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அவர் வேண்டாம், எனக்கு போதும் அப்படின்னு அவராக தான் விலகினார். சரியா? 56 பதவி காலம் 5 வருஷம். 57 ஒரு நபர் எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம்ன்றது 57. 58 35 வயது இந்திய குடிமகனாக 35 வயசு இருக்கணும். அவர் இந்திய குடிமகனாக மட்டும்தான் இருக்கணும். ஊதியம் பெறக்கூடிய எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. சம்பளம் வாங்குகிற எந்த பதவியிலுமே இருக்கக்கூடாது. எம்எல்ஏ, எம்பி, கவர்மெண்ட் ஜாபில் எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? எம்பிக்கான தகுதியை பெற்றிருக்கணும்.
சரியா? 59 சலுகைகள். சரியா? நியூ டெல்லியில் ராஷ்டிரபதி பவன் இருக்குது. குடியரசுத் தலைவர் அவருடைய இல்லமாகவும் அலுவலகம் ரெண்டுமே ராஷ்டிரபதி பவனில் தான் இருக்குது. வீடு அங்கே தான், அலுவலகமும் அங்கே தான். மேலும் 2 இடத்துல அவருக்கு வீடு இருக்குது, அலுவலகம் இருக்குது. ஒன்று சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம், சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமை, மக்கள் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுது. ஓகேவா? 3 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு டெல்லியில் தான், அடுத்து சிம்லாவில் உள்ள ரிட்ரீட், இன்னொன்று ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். ஓகேவா? 5 லட்சம் ரூபா சம்பளம் அவருக்கு. 2.5 லட்சம் அவருக்கு பென்ஷன். யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. அவரோட சம்பளம் 5 லட்ச ரூபா. பென்ஷன், சம்பளத்தில் பாதி பென்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. 2.5 லட்ச ரூபா அவருக்கு பென்ஷன் போகும். அவர் இறந்து போயிட்டா அவரோட மனைவிக்கோ அவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ 2.5 லட்சம். 2.5 லட்சத்தில் பாதி குடும்பத்துக்கு தருவாங்க. 1.7 அவங்க வீட்டில் இருக்கிற மனைவிக்கு போகும். சரியா? ஆர்டிகல் 361 என்ன சொல்லுது? அவர் மேலே எந்தவித கேஸும் போட முடியாது, தண்டனைக்கு உட்படுத்த முடியாது. ஆர்டிகல் 14 அவருக்கு பொருந்தாது. சட்டத்தின் அனைவரும் சமம்ன்றது அவருக்கு பொருந்தாது. அவர் மேலே எந்த கேஸும் ஃபைல் பண்ண முடியாது. 60 பதவி பிரமாணம். ஓகேவா? குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. சரியா? தலைமை நீதிபதி இல்லைன்னா மூத்த நீதிபதி பண்ணுவாங்க. நம்ம இப்போ இருக்கிற குடியரசுத் தலைவர் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், திரௌபதி முர்மு அம்மா அவர்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட். ஓகேவா? 61 பதவி நீக்கம் பற்றியது. அரசியலமைப்பு மீறினால் மட்டுமே நீக்கம் பண்ண முடியும். ஒவ்வொரு அவையிலும் கம்ப்ளைண்ட் 4 ஒரு பங்கு பேர், அதாவது 25% எம்பி எழுதி சைன் போட்டு தரணும் கம்ப்ளைண்ட்டை. 14 நாளைக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். 3/2 பங்கு ஆதரவோடு நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் பதவி நீக்க முடியும். ஓகேவா? இது 2 அவையிலையும் நிறைவேற்றப்படணும். மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுத்துலேயுமே நிறைவேற்றப்பட்டால் தான் நீக்க முடியும். 62 பதவி காலியாக இருந்தால் 6 மாதத்துக்குள்ளே புதுசு எலெக்ஷன் நடத்திடணும். அது வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். ஒருவேளை துணை குடியரசுத் தலைவரும் இல்லாத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவிக்கு வருவார். குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள்: நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நீதி அதிகாரம், நீதித்துறை அதிகாரம், ராஜதந்திர அதிகாரம், இராணுவ அதிகாரம், நெருக்கடி நிலை அதிகாரம். இதெல்லாம் அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரம் வீட்டோனா ஒன்றில் தடுக்கிறது. சரியா? முழுமையாக தடுக்கிறது தனிநபர் மசோதா. பழைய அமைச்சரவை கலைக்கப்பட்டு புதிய அமைச்சரவை உருவாக்கப்படும் பொழுது. ஓகேவா? இப்போது அமைச்சரவை முடிய போகுது. எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி டைமில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே தடுத்துருவாங்க. குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட மாட்டார். சரியா? ஆட்சி தான் ஆட்சி முடிய போகுது. ஓகேவா? அடுத்து எலெக்ஷனை சந்திக்க போகும்போது நீங்கள் ஏதாவது ஒன்று பில்லை பாஸ் பண்ணுறீங்கன்னா அதை குடியரசுத் தலைவர் உடனே அப்ரூவ் பண்ண மாட்டார், ஹோல்ட் பண்ணி வச்சுருவார், நிறுத்தி வைப்பார். சரியா? இந்த நிலைமை மாறிக்கிட்டே வருது. ஓகே, அப்படி பண்ணுறது தான் அது முழுமையான தடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு.
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் 1954 குடியரசுத் தலைவர் அவர் தான் இருந்தார். 51லேருந்து 61 வரைக்கும். 1954 பாட்டியாலா கிழக்கு பஞ்சாப் யூனியன் ஆஃப் ஸ்டேட் மாற்றுறதுக்கு, பஞ்சாபை யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறதுக்கான ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் ராஜேந்திர பிரசாத் வந்து அதை ஒப்புதல் கொடுக்கல. அடுத்து வெங்கட்ராமன் 1991 குடியரசுத் தலைவராக இருந்தார். அப்போ எம்பியோட சம்பளத்தை ஓய்வூதியத்தையும் உயர்த்தி ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் அதை பாஸ் பண்ணலை. புதுசாக கவர்மெண்ட் வந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். விதி 86 பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தவும் தகவல் அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் எது? 86. தகுதி வாய்ந்த நிறுத்தி வைப்பு. ஓகேவா? மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட மசோதா. இப்போ ஒரு பில்லை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் இதை அவருக்கு சரியாக இது ஏதோ இன்னொரு வாட்டி நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறது. அறுதி பெரும்பான்மை மூலம் திரும்பி அனுப்புனா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்து தான் ஆகணும். நம்ம ஸ்டேட்லையும் அப்படி தான். சட்டமன்றத்தில் மூலமாக ஒரு பில்லை பாஸ் பண்ணி அனுப்புனா ஆளுநர் திருப்பி அனுப்பலாம். 2வது வாட்டியும் சட்டமன்றத்தில் நீங்கள் ஃபுல்லாக சட்டமே திரும்பி அதை பெரும்பான்மையோடு அனுப்பிச்சா ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? இது சென்ட்ரலில் இருக்கிறது தான் நம்ம அப்படியே சென்ட்ரல் தான் முதல்ல. சென்ட்ரலில் இருக்கிறது எல்லாமே தான் ஸ்டேட்லேயும் வரும். சில அதிகாரங்கள் மட்டும் மாறும். சரியா? தற்காலிக நிறுத்தி வைப்புன்னு இருக்குது. அடுத்து மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட மசோதா. சாதாரண பெரும்பான்மை. தற்காலிகமாக அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாதாரண பெரும்பான்மையில் இது பண்ணாலே அமைச்சிடலாம். அடுத்து தாமதப்படுத்துதல். காலவரை இல்லாமல் சட்டப்பையில் போட்டுக்கொள்வது மாதிரி. ஓகேவா? பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. எதுவுமே திருப்பி அனுப்பிச்சா தானே நீங்கள் அதி பெரும்பான்மையோட கூட திருப்பி அனுப்ப முடியும். எதுவுமே பண்ணாமல் அப்படியே கம்முன்னு வாங்கி வச்சுட்டு கம்முனே இருப்பார். அதுதான் தாமதப்படுத்துதல். ஓகேவா? அமெரிக்காவில் அப்படி கிடையாது. 10 நாளுக்குள்ளே நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிடணும், இல்லை பில்லு கையெழுத்து போட்டுடணும். ஓகேவா? 1986 ஜெயில் சிங் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தப்போ பாக்கெட் வீட்டோ வந்து கையாண்டார். யாருக்கு எதிராக? ராஜீவ்காந்திக்கு எதிராக. போஸ்ட் ஆஃபீஸ் பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில்லு வந்து பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கடப்பில் போட்டார். 3 வருஷத்துக்கு அப்புறம் வெங்கட்ராமன் வந்தார். அவர் அதை திருப்பி அனுப்பிச்சார், கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ இருந்த விபி சிங் பிரதமராக இருந்தார். அவர் இதில் இல்லைங்க, இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டார். ஸ்டேட்டோட சம்மந்தப்படுற குடியரசுத் தலைவரோட சில விஷயங்களை பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம சட்டமன்றம் ஏற்றுறது சட்டம். ஆளுநர் என்ன பண்ணலாம்? ஒப்புதல் தரலாம், மறுக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம், இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிடலாம். இப்போ நீட் பிரச்சனையே அப்படி தான். நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும், ஆளுநருக்கு அனுப்பிச்சோம், அவர் ஒப்புதல் தரல, திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. திரும்பி 2வது வாட்டி நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிச்சோம், அவர் என்ன பண்ணிட்டாரு? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டாரு. இல்லையா? நீட்டில் இப்போ அதான் நடந்தது. இதுலேருந்து 4வது ஸ்டேஜாக ஒப்புதல், மறுப்பு, நிறுத்தி வைப்பு, இது 3 இல்லாமல் 4வதாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ குடியரசுத் தலைவர் போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணலாம்? ரிட்டன் ஆளுநருக்கே அனுப்பிச்சிடுவார். ஆளுநர் திரும்பி சட்டமன்றத்துக்கே அனுப்பிச்சிடுவார். நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலும் இதே தான் நடக்கும் திருப்பி. இது என்ன? குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு மாத்திர ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டிங்கன்னா 201வது ஆர்டிக்கல். சரியா? 2 முறை ஸ்டேட் ஆளுநர் மூலம் மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாலும் அவர் மீண்டும் திருப்பி அனுப்பத்தான் செய்வார். ஏன்னா மாநிலம் எடுபடாது, மாநிலத்தோட பவர் அவ்வளோதான்.
பண மசோதாவுக்கு இதெல்லாம் பொருந்தாது. பண மசோதா திருப்பி அனுப்பவே முடியாது. சரியா? சட்ட திருத்தம் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். சட்ட திருத்தம் செய்யும் போது ஓகேவா, ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். சட்ட திருத்தம் பண்ணும்போது ஒப்புதல் தரமாட்டான்னு குடியரசுத் தலைவர் சொல்லவே முடியாது. ஓகேவா, கட்டாயம் கொடுத்தே ஆகணுன்ட்டு 1971 24வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இதை வந்து செஞ்சாங்க. யார் செஞ்சதுன்னா இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சாங்க. 1971க்கு முன்னாடி இதுலேயும் குடியரசுத் தலைவர் வீட்டை அதாவது நிறுத்தி வைப்பை வந்து கடைபிடிச்சிருந்துருக்கலாம். 71 தான் கட்டாயமாக்கினாங்க. சட்டத்தை செஞ்சால் நீங்கள் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. நீதி அதிகாரம் ஓகேவா, ஆர்டிகல் 72 மன்னிப்பு. முழுமையாக மன்னிக்கலாம், இல்லை தண்டனையை குறைக்கலாம், இல்லை நிறுத்தி வைக்கலாம். இராணுவ ரீதியான தப்புக்கும் அவர் மன்னிப்பு வழங்கலாம். சரியா? நீதிபதி நியமனத்தில் கொலிஞ்சியம் தாங்க. கொலிஞ்சியம் படி தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க. இடத்தங்கோட்டம்லாம் பண்ண முடியாது. கொலிஞ்சியம்னு ஒன்று இருக்குது. அதில் அதுதான் முடிவு பண்ணும். கொலிஞ்சியம் என்னும் அமைப்பின் பரிந்துரையின் பேரில் மூலம் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அதாவது மூத்த நீதிபதியை தான். உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி ரெண்டுத்தையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். சட்ட மசோதாவிற்கான ஆலோசனை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடமிருந்து குடியரசுத் தலைவர் பெற்றுக்கொள்ளலாம். அயல்நாட்டு அதிகாரிகள் ஓகேவா, அவங்களுக்கு ஆலோசனை வழங்கலாம். முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் தான். நெருக்கடி நிலை 352 தேசிய நெருக்கடி, 56 மாநில நெருக்கடி, 60 நிதி நெருக்கடி. சரியா? 352 தேசிய நெருக்கடி வரும்போது 20 22 செயலிழக்கப்படும். 20 22 என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. 365 மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லை என்ற சூழல் வரும்போது அதையும் அமல்படுத்தலாம். அவசர கால சட்டம் 6 மாத இடைவெளியில் கூடுதல். ஓகேவா, 6 மாதம் கேப் இருக்குல்ல, 3 கூட்டத்தொடர் தானே, அதுக்கு நடுவில் கூட்டம் கூடாத டைமில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணுன்னா அதை அவசர சட்டமாக குடியரசுத் தலைவர் கொண்டு வரலாம். அதுதான் 123. ஓகேவா, மாநில ஆளுநர் கொண்டு வர்றது 213. சரியா? 123 குடியரசுத் தலைவரால் அவசர சட்டம் கொண்டு வர்றது. இது மினிமம் 6 மாதம் 6 வாரம். சரியா? 6 மாதம் 6 வாரம் வரைக்கும் அதோட வேலிடிட்டி இருக்குது. அதுக்குள்ளே சட்டமன்றம் கூடி ஒப்புதல் கொடுத்துட்டா ஓகே, இல்லைன்னா காலாவதி ஆகிடும். ஓகேவா, இவ்வளோதான் குடியரசுத் தலைவரை பற்றி இருக்குது. சுதந்திர இந்தியாவில் 15 குடியரசுத் தலைவர்கள். இப்போ 15வது குடியரசுத் தலைவர் தான் திரௌபதி முர்மு அம்மையார். ஓகேவா, முதல்ல ராஜேந்திர பிரசாத் ஐயா வந்தார். 15வதாக திரௌபதி முர்மு. எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு கேள்வி கேட்கலாம். 15வது திரௌபதி முர்மு. ஓகேவா, இதில் முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி 1977 82 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். போட்டியே அவருக்கு யாருமே நிற்கலை. சரியா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? வெங்கட்ராமன், திரு ஆர் வெங்கட்ராமன் 8வது குடியரசுத் தலைவர். 1987 92 வரைக்கும் இருந்தார் இல்லையா? இவர் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர். சரியா? இவர் நம்ம காமராஜர் அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கார். சரியா? அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாமனிதர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரும் தமிழகத்தை சார்ந்தவர். 2002 2007 2004 தமிழை செம்மொழியாக அறிவித்தது இவர் குடியரசுத் தலைவராக இருந்தப்போ தான். சரிங்களா? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தமிழை செம்மொழியாக அறிவிக்கும் போது இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்ற கேள்வி. ஓகேவா, 2024 குரூப் 4 கூட தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு கேட்டிருந்தான் இல்லையா? நன்றி. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.